திருப்பாவை 5வது பாசுரம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். இந்த நோன்பு நோக்கக்கூடிய பெண்களில் ஒரு பெண் ஆண்டாள் இடத்துல கேட்டா, ஆண்டாளே நாமெல்லாம் மாடு மேய்க்கிறவா, நமக்கு சாஸ்திரம் தெரியாது, வேதம் தெரியாது, ஞானம் கிடையாது, நாம் என்னமோ எம்பெருமான அடையணும்னு ஒரு பெரிய நோன்பு ஆரம்பிக்கிறோமே, அந்த எம்பெருமான் ரொம்ப பெரியவன், நாராயணன், பார்க்கடலுள் வையத்து இன்ன பரமன், ஊழி முதல்வன் அப்படின்னு ரொம்ப பெரியவன் அவனை சொன்னியே, அவ்வளவு பெரியவனை நம்மால் அடைய முடியுமா, நமக்கு அதுக்கு அந்த நிஷ்டை இருக்கா, நமக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படின்னு ஆண்டாள் இடத்துல ஒரு பெண், அதாவது நோன்பு நோக்கக்கூடிய பெண்களுக்கே ஒரு பெண் நன்னா விஷயம் தெரிஞ்சவள் அவள் கேட்டா, ஆண்டாள் அதுக்கு சமாதானம் சொன்னால், இதை நடத்த போகிறவன் எம்பெருமான், நோன்பு நோக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா கூட அது நடக்காது, நாம் நோன்பு நோற்ற அவனை அடையணும் அப்படின்னு எம்பெருமான் தீர்மானம் பண்ணிவிட்டான்னா எந்த தடையும் வராது. நான் ஒன்று. ரெண்டாவது, எம்பெருமானுடைய குணமே அப்படின்னா தன்னுடைய காரியத்தை கூட நிப்பாட்டுவன். தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு காரியமாகணும்னா முதல்ல அதைத்தான் பண்ணுவன். அடியார்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறம்தான் தன் காரியத்தை பண்ணிக்கொள்வான் எம்பெருமான் அப்படின்னு இந்த 5வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த 5வது பாசுரம் திருப்பாவையில் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு வச்சுக்கணும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனம் பண்ணினோம்னா எம்பெருமானே நம்ம காரியத்தை நடத்தி கொடுப்பன். அப்போ கீழே நாராயணன்னு சொன்னாள் இல்லையா, அந்த எம்பெருமானுக்கு இந்த பாசுரத்தில் லட்சணங்கள் எல்லாம் சொல்கிறா. எந்த எம்பெருமான் மாயனாக இருக்கிறானோ, எந்த எம்பெருமான் வடமதுரையிலே வந்து பிறந்து அங்கேயே வளர்ந்தானோ, எந்த எம்பெருமான் யமுனா நதிக்கரையிலே பல லீலைகளை பண்ணினானோ, எந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணியதாலேயே ஆயர் குலத்துக்கே ஒரு பெருமை உண்டானதோ, எந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணியதாலேயே பெற்ற தாயாருக்கும் ஒரு பெருமை உண்டானதோ அந்த நாராயணன். மாயனை ஆச்சரியமான காரியங்களெல்லாம் பண்ணுறவன், அவனை போல யாராலையும் பண்ண முடியாது. மன்னு வடமதுரை மைந்தனை, மன்னு வடமதுரை அப்படின்னா வடமதுரை அவன் வந்து பிறந்த இடம், வடமதுரையில் தானே வந்து பிறந்தான். இவ்வளவு பெரியவன் வடமதுரையில் வந்து பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணினானே, அங்கேயே பிறந்து யமுனா நதிக்கு இக்கரையில் இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு வந்து வளர்ந்தானே. மன்னு வடமதுரை மைந்தனை, அவன் யாரு? தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனா நதிக்கரையெல்லாம் அவ்வளவு விளையாடினான். ஆண்டாளுங்க சொல்கிறான், எம்பெருமானுடைய சம்பந்தம் எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கும். இப்போ எம்பெருமான் பரிசுத்தன், அமலன். அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் யாருக்கு கிடைத்தது? யமுனா நதிக்கு. ஆகவே யமுனா நதியும் பரிசுத்தமானது. தூய பெருநீர் யமுனை, யமுனை துறைவன். யமுனை துறைவன்னா ஆண்டாள் கண்ணனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறா. கண்ணன் கேர் ஆஃப் யமுனா நதி கோகுலம்னு போட்டால் கூட தபாலெல்லாம் கண்ணனுக்கு போய் சேர்ந்து விடுமா. அடுத்தது, அவன் யாருன்னா எதுக்காக யமுனா நதிக்கு வந்து இவ்வளவு காரியம் பண்ணினான்? ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர் குலம், இவாளுக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே வந்து பிறக்கணும், இவாளுக்கு நம்மால் ஒரு பெருமை உண்டாகணும், இந்த குலத்தையே லோகம் முழுவதும் கொண்டாடணும், அதுக்காகவே வந்து பிறந்தானாம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. வந்து பிறந்தவன் ஒரு தாயார் வயிற்றில் தானே பிறந்தான், அந்த தாயாருக்கு பெருமை சேர்த்தான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இப்போ ஆண்டாள் சொன்னால், ஒரு கேள்வி கேட்டாள் இல்லையா ஒரு பொண்ணும், அந்த பொண்ணை பார்த்து சொன்னால், நீ நிறைய படிச்சிருக்க போல இருக்கு, இருந்தாலும் உனக்கு ஒரு சமாதானம் நான் சொல்கிறேன் கேளு, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் வந்து நாம் தூய்மையாக வரணும். தூய்மைன்னா 2 விதம், அகத்தூய்மை, புற தூய்மை. வெளியில் என்ன தூய்மை இருக்கோ இல்லையோ, ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டாளிங்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி. தூமலர்னா என்னது?
தூய்மையான மலர். எம்பெருமான் திருவடிகளில் புஷ்பங்களெல்லாம் சேர்க்கணும், அர்ச்சனை பண்ணணும், தூமலர் தூவி தொழுது. எம்பெருமானே, உன்னை குறித்து நோன்பு நோக்கணும்னு வந்திருக்கோம். இதை நடத்துவதோ இதை நிறுத்துவதோ நீ என்ன நினைத்தாயோ அதுதான் நடக்கும் அப்படின்னு அவனிடத்துல பிரார்த்திக்கணும். தொழுது வாயினால் பாடி. பெண்ணே, இப்போ இந்த சந்தேகம் கட்டியே, இந்த சந்தேகம் கேட்கறதுக்கு பதிலாக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும், வாயினால் பாடி. உடனே அந்த பொண்ணு கேட்டா, அண்டாளே நான் பாடுறேன்னா. அவசரப்படாதே. எப்படி பாடணும் தெரியுமா? மனசுனால நினைக்கணும். வாக்கு ஏதோ ஒன்று சொல்கிறது, மனசு ஏதோ ஒன்று நினைக்கிறது இல்லை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? பெண்ணே, நீ ஒரு கேள்வி கேட்டியே. என்ன கேட்டாய்? நாம் நோன்பு நோக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கும் ஞானம் கிடையாது, சாஸ்திரம் தெரியாது, வேதம் தெரியாது, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம்னு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா? உனக்கு இப்போ சமாதானம் சொல்கிறேங்கள். நாம் எவ்வளவு பாவம் வேணால் பண்ணியிருக்கலாம். இந்த ஜென்மாவில் பிறந்ததுனால ஏதோ பாவங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் அனுபவிக்க வேண்டிய பாவங்கள்னு நிறைய இருக்குது. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அனுபவிக்க வேண்டிய பாவங்கள், இந்த ஜென்மாவில் அனுபவிக்க ஆரம்பித்த பாவங்கள், இது எல்லாம் என்னாகும் தெரியுமா? தீயினில் தூசாகும். குப்பை இருக்குது, குப்பையை நெருப்பு வச்சு கொளுத்தினா என்னாகும்? அந்த குப்பையெல்லாம் காணாமல் போயிடுமே. அதுபோல் அவனுடைய திருநாமங்களை சொல்வது தான் நம்முடைய கர்த்தவியம். நமக்கு அதுதான் வேலை. நாம் இந்த நோன்பு நன்னா நடக்குமா, அவன் நடத்தி கொடுப்பனா, இந்த விசாரம் நமக்கு வேண்டாம், அவன் பார்த்து கொள்வான் என்று ஆண்டாள் வெகு அழகாக இந்த பாசுரத்திலே எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் என்று தெரிவிக்கிறாள். இது 5வது பாசுரம்.